இன்றைக்கி வேலை தாராபுரம் டு மீனாட்சி வலசு. எனக்கு அங்கே வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அங்கே போனோம்னா கொஞ்சம் லெவலாக இருக்கும். மற்ற இடத்துக்குலாம் போனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். பட் அங்கே போனால் கொஞ்சம் லெவலாகவே தான் இருக்கும். இன்னும் சும்மா அந்த சில்லற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே சும்மா லெவலான ஒரு வேலை அது. இன்றைக்கி அங்கே தான் போகிறேன். ஆனால் மோஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இன்றைக்கி கிடச்சிருக்கு. வாங்க பார்ப்போம் என்ன வேலைன்னு. எஸ், நம்ம வந்துட்டோம் மீனாட்சி வலசுக்கு. இதுதான் மீனாட்சி வலசு. அந்த காலத்து வீடு இல்லை, இப்போ தான் உடச்சி போட்டிருக்கேன். அந்த இறவாரம் இருக்குல்ல, மரத்துக்கடியில் இப்போ தான் உடச்சி போட்டிருக்கேன். எல்லாம் பராமரிப்பு இருக்கணுங்க, அப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். மரங்கிறதுனால எல்லாம் அப்படியே ஈஸியாக கரையான்லாம் பிடிச்சிக்கிச்சு. அடிக்கடி அப்படியே டச்சப் பண்ணி பராமரிப்பு பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தான் உடச்சி போட்டிருக்கேன். கரையான் மருந்து உள்ளுக்குள்ளே அடித்து விட்டு, கரையான் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் அடித்து உடச்சி விட்ருக்கேன். எல்லாம் கரையான் மருந்து அடித்து விட்டு அப்புறம் டச்சப் பண்ணி விட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிடலாம். இதுதான் இன்றைக்கி வேலை. எல்லாம் அந்த காலத்து வீடுன்னா அந்த காலத்து வீடு தாங்க, தெரியுதா? இப்போல்லாம் அந்த மாதிரி டிசைன்லாம் பார்க்க முடியாது. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு இப்போ ஆளுங்களும் கிடையாது. அதுதான் உண்மை. பாருங்கள் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மரம் அதுக்கடியில் இப்போல்லாம் காங்கிரீட் போட்டிருக்கோம். அப்போல்லாம் வெறும் கல் தான். கல் வச்சு அப்படியே ஒட்டி 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 இப்படி பூசுவாங்க. சூப்பராக இருக்குது. அப்போ இருக்கிற பர்ஃபெக்ஷன் வந்து இப்போ கொண்டு வரன்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சத்தியம் கொஞ்சம் கம்மி. அப்படியே நம்மளுக்கு சான்ஸ் கிடைப்ப அதில் பார்த்துக்கிறது தான். பாருங்களேன், அந்த ஒரு மர வேலைப்பாடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன பில்லர் தான், சாதாரண ஒரு பில்லர் தான். அதில் எவ்வளோ டிசைன்ஸ்லாம் கொடுத்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 பில்லர் இருக்குது. 4த்துலேயுமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம். வீட்டில் திண்ணையெல்லாம் வச்சு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒவ்வொரு டைம் வேலைக்கு வர்றப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கரெக்டில் மாடர்னாக இருக்க வீடெலாம் நம்ம பார்த்து கட்டிகிட்ருக்கோம். பட் ஆனால் அந்த பழைய மாதிரியான கட்டடங்கள் இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, எப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி போட்டு நம்ம பிரமிச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. படி பாருங்கள், உயரமாக இருக்காங்க. அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஷார்ட்டான ஒரு நிலவு தான் இருக்கும். ஆக்சுவலி நேற்று நான் இங்கே வேலைக்கு வந்தேன். அப்போ எனக்கு இந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்லை. ஏன்னா நேற்று சண்டே ஒரு கடுப்பில் தான் வேலைக்கு வந்தேன். ஸோ வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்லை. நேற்று நானும் இன்னொரு அண்ணனும் வேலைக்கு வந்தோம். அவருக்கு தான் என்னால் நிறையா வேலை. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி செஞ்சுட்டோம் 2 பேரும். நேற்று ஆக்சுவலி மேலே தளம் போட்டிருந்தோம். இதுதான் அந்த தளம். இப்போது க்யூரிங் நடந்துகிட்ருக்கு. சாக்கெல்லாம் போட்டு தேங்காய் மஞ்செல்லாம் போட்டு க்யூரிங் நடந்துகிட்ருக்கு. நேற்றுலாம் கச்சா முச்சா அந்த அத்தனை கிராக் இருந்துச்சு இந்த இடத்துல. இப்படி ஒரு வழியாக போட்டு தளமெல்லாம் இழுத்து முடிச்சுட்டு நேற்று காலையில் 6 மணிக்கு வர சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லையான்னு. ஆக்சுவலி நேற்று தூரம் தாராபுரம் டு மீனாட்சி வலசுங்கிறது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரம். நாங்கள் எப்போயுமே மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். அதனால் காலையில் ஒரு 8:45 9 மணிக்கு கிளம்புனோன்னா ஒரு 9:15 ஒரு 9:30 வந்துடுவோம். இங்கே 22 கிலோமீட்டர்ன்றப்போ டைம் 9 மணிக்கு கிளம்புனோன்னா கரெக்டாக 10 மணிக்கு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் டிலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் இங்கே கொஞ்சம் தூரம் இங்கே வரதை கொஞ்சம் அதிகமாக யோசிப்பேன் நான். பட் நான் தான் வேணும்னு போய் கேட்பாங்க, அதனால் நான் வந்துட்டேன். நேற்று கொஞ்சம் சில பசங்களாம் வந்துருந்தாங்க வேலைக்கு. அவங்களோட பேசிவிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் ஒருத்தேன். பார்ப்போம், வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோலாம் எடுத்து காட்டுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஃபா பாருங்களேன், உட்காந்து ஒரு ஆசையாக இருக்குது. உட்காந்துக்கலாமா? ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இது ஆக்சுவலி ஒரு கவுண்டர் வீடு. கவுண்டர் வீட்டில் இந்த மாதிரிலாம் உட்காரதுக்குலாம் விட மாட்டாங்க. ஜாதி பாகுபாடுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இல்லை, சரி உட்காந்துட்டேன். நம்ம வீட்டில் இதை விட சூப்பரான சோஃபாலாம் இருக்குது. பட் அவங்க வீட்டில் கால் மேலே கால் போட்டு கெத்தாக உட்கார்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஓகே, பேக் டு ஒர்க். அப்புறம் மேஸ்திரி அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், கரையான் மருந்து. சாப்பிட்டு வர்றப்போ ஒரு தூணை பார்த்தேன், அழகாக இருக்குது. டிசைன்ஸ் பாருங்களேன், அப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, அருமையாக இருக்குது. அப்போ இருந்த ஒரு ஃபேனு, பழைய காலத்து ஃபேனு, இதெல்லாம் பார்க்குறதே ஒரு அபூர்வம் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன். இதோ நம்ம வேலை செய்கிற வீடு அங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே ஒரு பைக் நிற்குது இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே தான் நான், அங்கே ஒரு பைக் நின்றுச்சில்ல, அந்த வீட்டுக்குள்ளே தான் இன்ன வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே, டைம் 2:30 ஆச்சு. எந்திரிச்சு வேலையை செய்ய வேண்டியதான். பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு வேலை செய்ய வேண்டியதான். இடம் அழகாக இருக்குது, ஆனால் சம்டைம்ஸ் கோஸ்ட் வில்லேஜாக இருக்குது. சுற்றி காட்டுறதுங்க, கோஸ்ட் வில்லேஜாக இருக்குது. அந்த பக்கம்லாம் நிறைய வீடெல்லாம் சரியான கடுப்பு எடுத்துச்சு, பயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன், அழகாக இருக்குது. ஊரை பார்க்குறதுக்கே பயமாக கிடக்கு. ஒரு பயம் இல்லைங்க, நான் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கேன். பின்னாடி தூரத்தில் அங்கே ஒரு பாட்டி போயிட்டுருக்கேன், தெரியுதா? நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாருமே காணோம். ஒரு காலத்தில் நல்லா ஒரு பரபரப்பாக இருந்த ஊர். இப்போது பசங்கள்லாம் படித்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு இந்த வீடுகள்லாம் பராமரிக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. நெட்டுக்கு இந்த லைன்லேயே ஃபுல்லாக எந்த வீடுமே ஒரு பராமரிப்பே இல்லாமல் தான் இருக்கும். எல்லா வீடும் பால் அடைஞ்சு கிடக்கும். பழைய வீட்டை பராமரிக்கிறதுக்கு ஆளும் கிடையாது. இப்போ இருந்தாங்கன்னா அந்த பழைய தாத்தா பாட்டிங்க, அந்த வெளிநாடு போன அப்பா அம்மா இருக்காங்கள்ல, பசங்க இருக்கிறாங்க, அவங்களோட அப்பா அம்மா, அவங்க மட்டும் தான் இந்த ஊரில் இருப்பாங்க. ஃபுல்லாக ஆளே அட்ரஸ் வீடு. யாராச்சும் வந்து அடித்து போட்டு போனாலும் கேள்வி கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இடம் இதெல்லாம். பட் இதுலேயும் நம்பிக்கையாக மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. நைஸ். இங்கே இருக்கிற மக்களோட தனிமையை பார்க்குறப்போ ரொம்ப பாவமாக இருக்குது. நேற்று வேலை முடித்து போகிறப்போ ஒரு பாட்டி எங்களை குறுக்க மறித்து 2-3 கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் சரி ஓகே, யார் திருடக்கு வந்திருப்போமோ இல்லை பார்க்குறதுக்கு மாடியாக இருக்குமே சொல்லிட்டு ஒரு பயத்தில் கேட்குறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேச தான் எனக்கு தெரிஞ்சுது, அவங்களுக்கு வந்து அந்த தனிமை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள போட்டு வாட்டி விதைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட எங்கிட்ட கூப்பிட்டு சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சது மக்களோட தனிமை எவ்வளோ மோசமானது அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, வயசானவங்களுக்கு அப்புறம் பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, அப்படி தான் இருப்பாங்க. நானும் ஜாலியாக பேசிட்டு அப்படி வந்துட்டேன். மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும், போன பசங்கள்லாம் அப்பா அம்மாவெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும். கடைசி காலத்தில் தனியாக விடக்கூடாது. வேலை முடிஞ்சது, நான் இப்போ கிளம்பிட்டேன். வேலை சிறப்பாக முடிஞ்சது. வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.
ஆக்சுவலி இன்றைக்கி வேலை கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. 4:45 முடிஞ்சிருச்சு. சந்தோஷம்தான். நான் அந்த பாட்டிமா காலையில் எனக்கு அவ்வளோ உபசரிப்பு பண்ணுறப்பே நான் யோசிச்சிருக்கணும், என்ன வேலை வாங்க போகுது அப்படின்னு. விடுவோம்மா, டக்கு டக்குன்னு இழுத்து பிடிச்சி வேலையை முடிச்சிட்டோம். பட் ஸ்டில் பெண்டை நிமித்திருச்சு அந்த அம்மா. இருந்தாலும் இருக்கிறது தான் வயசானவங்க, எப்போயாச்சும் ஒன்றும் இல்லைப்பா. இந்த சைடில் அவ்வளோவா யாரும் வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க. எஸ், ஏன்னா தேடி ஆளுகளை தேடி பிடிக்கலாம் கஷ்டம். அதனால தான் இவ்வளோ தூரத்தில் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இல்லாட்டி உள்ளூருக்குள்ளேயே யாராச்சும் ஒருத்தர் பிடிச்சி வேலை செஞ்சுருப்பாங்கள்ல. சரி வந்துட்டோம், அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்ல பேர், ஒரு ஆசீர்வாதம் தானே. பார்ப்போம். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அது ஒரு ஃபீலே தனி, ஹாப்பியான ஒரு ஃபீல் அது. ஓகே காய்ஸ், இதோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பியாக இருங்கடா எல்லோரும்.